ரொம்பவே சூப்பரான எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அந்த அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. ஜீவா மாட்டுக்கும் பைக் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மீனாட்சிக்காக பார்த்த மாப்பிள்ளை வந்துக்கிட்டு இருக்காங்க காரில். 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. 2 வண்டியும் டக்குன்னு வந்து ஜீவா கீழே வந்து விழுந்துடுறாரு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன், இப்படி வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, யோ இறங்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாமல் வந்துட்டேன். என்னது தெரியாமல் வந்துட்டியா? நீ தான் என் நாலுத்தையும் பார்த்து வரணும். நீ வர வண்டி என்ன, நான் வர வண்டி என்ன? காரில் வந்துட்டு இப்படி தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பேசுவியான்னு சொல்லி அந்த இடத்துல ஜீவா அடிச்சிடுறாங்க. மீனாட்சியோட மாப்பிள்ளையை வந்து அடிச்சிடுறாப்புல. யோ நீ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? நானும் பாவமாச்சேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டா ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இது என் ஊர், உன்னால் என்ன செஞ்சு கிழிக்க முடியும்? அதுவும் இல்லாமல் தப்பு பண்ணது நீ தான். சரி, நான் அமைதியாக போகிறேன். ஆனால் இதை நான் மனசில் கண்டிப்பாக வச்சுப்பேன். எனக்கு எதை நினச்சும் கவலை இல்லைடா. உன்னால் என்ன செய்ய முடியுமோ பண்ணிக்கடா அப்படின்னு ஜீவா வந்து கத்துறாங்க. கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ சுமதி அம்மா வர சொன்னதுனால தான் வந்திருக்காங்க போல் அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் சுமதி அம்மாவை பார்க்குறாங்க. சொல்லுங்கம்மா, என்னை வர சொல்லியிருந்தீங்களே, என் மீனாட்சி அங்கே இருக்காப்பா, நீ போய் பேசு. இல்லைம்மா, நீங்களே வந்து அறிமுகப்படுத்தி வைங்க, அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இவர் தாம்மா உனக்காக பார்த்த மாப்பிள்ளை, பேர் ஆதித்யன் அப்படின்னு அந்த இடத்துல அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. நம்ம மீனாட்சிக்கிட்ட ஜீவாவும் யதார்த்தமாக வந்து வராங்க. வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க. மாப்பிள்ளை, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தம் போட்டு கை நீட்டி அடிச்சியே, அவனை தான் மாப்பிள்ளையாக வந்து பார்த்துருக்காங்களோ, உன் வாழ்க்கையில் இடையூறு பண்ணிடுவானோ அப்படின்னு அந்த இடத்துல வந்து பாட்டம் படுறாங்க. அந்த இடத்துல சுமதி அம்மா பார்த்த மாப்பிள்ளையா இது? அச்சச்சோ, என்னப்பா இது இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சு? நீயே முன்கூட்டி வந்து பேசியிருக்கலாம்ல. என்னத்தை என்னால் பேச முடியும்? பேசுகிற இடத்துல நான் இல்லையேடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல நம்ம ஜீவா அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சரின்னு சொல்லிட்டு கேஷுவலாக மீனாட்சி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. மீனாட்சியும் வந்து பேசுகிறாங்க. நான் தான் உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளையா? சுமதி அம்மா சொல்லியிருப்பாங்களே. சொன்னாங்கன்னு சொல்லி 2 பேர் வந்து ஒருத்தர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கோவம் எதுக்காக உங்களுக்கு வரும்னு மீனாட்சி வந்து கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி கேட்கும்போது, அன்புனால பாசத்தினால கூட கோவம் வரலாமே, இது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு அந்த இடத்துல செமையாக வந்து ஆதித்யன் வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருப்பினும் நான் கோவப்பட மாட்டேங்க. நீங்கள் சிரிச்சிங்கன்னா நான் சிரிப்பேன், நீங்கள் அழுதிங்கன்னா நானும் அழுவேங்க அப்படின்னு சென்டிமெண்ட்டாகவும் சூப்பராகவும் பேசுகிறாங்க. இதை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுருது நம்ம ஜீவாக்கு. மச்சான், அவன் வேற லெவல் போல் இருக்கே, அவன் என்னையா இப்படி வந்து சென்டிமெண்ட்டாக பேசி அசத்துறான்? சுமதி அம்மா இதையெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிச்சிட்ருக்காங்க நம்ம சுமதி அம்மா. மாப்பிள்ளை, உங்கள் விருப்பம் என்ன? நான் பொறுமையாக வந்து நான் என்னோடய விருப்பத்தை வந்து சொல்கிறேன். உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். நான் ஏதாவது ஒன்று சொல்ல போக உங்கள் பொண்ணு வந்து சம்மதம் சொல்லாமல் போயிட்டாங்கன்னா என்னங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க. இதை வந்து ஜீவா வந்து கேட்டுட்டாங்க. கேட்ட உடனே அப்பாடா, இந்த வகையாவது நமக்கு கொஞ்சம் கரெக்டாக பேசியிருக்கானே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். கேஷுவலாக வெளியில் வந்தவங்க ஜீவாவும் அவங்க தோழரும் பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க. நீ கை நீட்டி அடித்தவன் தான் உனக்கு வாழ்க்கையில் எதிரியாக வந்து நிற்பான்னு நினச்சி கூட பார்க்கலையே. மீனாட்சியை நீ எப்போ காதலிக்கிறேன்னு சொல்ல போகிற? அவன் இந்த அளவுக்கு வந்து சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்ததே பெரிய விஷயம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக நான் மீனாட்சிக்கிட்டேயும் சுமதி அம்மாக்கிட்டேயும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, டேய் நீ தான் மீனாட்சியோட ஒன் சைடு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இத்தனை நாளாக நீ லவ் பண்ணியிருக்கலாம். இனிமேட்டு நான் இங்கே வந்துட்டேன், ஆட்டமே வேறப்பா. தேவையில்லாமல் இங்கே பேசுகிறவங்களெல்லாம் வச்சுக்காத, மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே அவங்க மாட்டுக்கும் அமைதியாக வந்து நிற்கிறாங்க. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது, இப்போயே ஆட்டத்தை முடிச்சு வைக்கட்டுமா அப்படின்னு ஆதித்யன் சொல்லிவிட்டு வேக வேகமாக சுமதி அம்மா கிட்ட வந்து போகிறாங்க. என்னப்பா தம்பி, உங்கள் பொண்ணை பரிபூர்ணமாக நான் மனசார காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் பொண்ணை நம்பி என்கிட்ட கொடுங்க, நான் நல்ல விதமாக வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல ஆதித்யன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன தம்பி இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு? அதாவது எங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் கேட்டேன், அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, சம்மதம் சொல்லிட்டாங்க. உங்களை பற்றியும்
இப்படியெல்லாம் நீ பேசின விதத்தையும் நான் சொன்னேனா உடனே அவங்க சத்தம் போட்டாங்க. நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது, பொண்ணை பிடிச்சிருக்குன்னு விருப்பத்தை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சொல்லிட்டேன். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுப்பீங்களோ? பின்ன இல்லைங்களா? அவங்க தான் நம்மளோட வாழ்க்கை. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நம்மளும் செஞ்சாகணும். இது மற்றவங்களுக்கு வேணா அச்சச்சோ என்னது இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லலாம். இது நம்மளோட கடமை. நமக்காக யோசிக்கிறவங்க அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பதிலுக்கு அவங்க பேச்சை கேட்கறது நம்மளோட கடமை இல்லை, நன்றி கடன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே தம்பி நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் தம்பி, நீங்கள் தான் என் பொண்ணுக்கு சரியான ஜோடியாக இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சுமதி அம்மா சொன்னோன்னே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என் மனசே குளிர்ந்துருச்சு தம்பி அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் ஜீவாவை பார்த்து ரொம்ப கடுப்பாகிறாங்க. ஒரு பக்கம் அகிலா வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் உட்காந்துருக்கிற தேன்மொழி வீட்டுக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல. மரியாதையாக சொல்கிறேன், நீங்கள் தான் கண்மணியோட அப்பான்னு சொல்கிறீங்க. இல்லாட்டி சுமதி அம்மா கிட்ட நானே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுவேன். என்ன வசதி அப்படின்னு அந்த இடத்துல பேசும்போது ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானே. நான் சொன்னாலும் நீ சொன்னாலும் அது ஒரே அர்த்தத்தை தானே குறிக்கும். ஆமாம், நீங்களா சொல்கிறீங்களா இல்லை நானா சொல்லணுமா, அவ்வளோதான் இங்கே அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரியாமல் யோசிச்சிட்ருக்காங்க. சுமதி அப்படியே கேட்குறாங்க, மீனாட்சி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேச வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் ஜீவாவும் கேட்குறாங்க. பையன் ரொம்ப பொறுப்பான பையன், உன் அளவுக்கு ரொம்ப புத்திசாலியும் கூட, பண்பு நிறையா இருக்குது. உன்னை படிக்க வைக்கணுன்னா கூட அவர் படிக்க வைப்பார். அம்மா என்னோடய சொந்த காலில் நான் நிற்பம்மா, எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. சில நேரத்தில் சில பேரோட உதவி நமக்கு கண்டிப்பாக தேவை தான் படும். ஏன்னா இத்தனை நாளாக என் உதவி இல்லாமல் உன்னால் இருக்க முடிஞ்சிச்சா? என்னம்மா சொல்கிற? எதுக்காக இப்படி குழப்புற? நீ நல்லா படித்த பொண்ணு, தேன்மொழி மாதிரி உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்லா இருக்கும்போதே உன்னை பத்திரமா இன்னொருத்தவங்க கையில் ஒப்படைக்கணும். அது இந்த ஆதித்யன் தானே என் மனசில் பற்றுச்சு. அக்காவோட வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கோ அதே மாதிரி உன் வாழ்க்கையும் இனிமேட்டு நினச்சி நான் கவலைப்பட வேணாம். நீ சம்மதம்னு சொன்னனா நான் சந்தோஷப்படுறத விட ரொம்பவே பேரானந்தமாக இருப்பேன். முடிவு உன் கையில். நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு அந்த இடத்துல கேட்கும்போது எதுவுமே சொல்ல முடியாமல் மௌனமாக நிற்கிறாங்க. யோசித்து நல்ல முடிவாக சொல்லுவேன்னு நான் நம்புகிறேன். என்னை ஏமாத்திராத. இந்த மாதிரி வரன் திருப்பியும் அமையறதெல்லாம் கஷ்டங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுமதி அம்மா. பவித்ரன் ஒரு பக்கம் அதிரடியாக யோசிக்கிறாங்க. என்னை அடித்ததும் இல்லாமல் எனக்கு வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் போயிடுச்சுல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பதிலுக்கு பதில் நான் இப்போ அதிரடியாக உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போக போகிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பவித்ரன்.